நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று தேவன் ஆபிரகாமிடத்திலே சொன்ன வார்த்தையை மையமாக கொண்டு நாம் அன்றாடம் தேவனை ஏறெடுத்து பார்க்கும்படியாய் பைபிள் நமக்கு போதிப்பதை அன்றாடம் நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுக்கான ஒரு தியானம் சங்கீதம் 124 வைக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கான சகாயத்தை உலகத்திலிருந்தோ மனிதர்களிலிருந்தோ தேடாதீர்கள். வானம் பூமி ஆகிய யாவற்றையும் படைத்த தேவனிடத்திலே தேடுங்கள் என்பதாகும். சங்கீதம் 124:8 இப்படி சொல்லுகிறது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அதே சங்கீதம் 124:1 முதல் 3 வரை சொல்லுகின்றது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஆபத்தான காலங்களில் கர்த்தர் தம்மோடு இருந்து தம்மை காத்ததை நினைத்து தாவீது பாடிய ஒரு ஆரோகண சங்கீதம், ஏறு வரிசை சங்கீதம் இதுவாகும். தாவீது மனிதர்களை சார்ந்து நின்றபோது அடைந்த வேதனையை உணர்ந்தவர். கர்த்தரையே சார்ந்து நின்றதின் வலிமையையும் உணர்ந்தவர். அநேகர் ரதங்கள் குதிரைகள் குறித்து புகழ்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் அவைகளை சார்ந்து நிற்கின்றார்கள், முடிவில் அவர்கள் முறிந்து விழுகின்றார்கள் என்பதை சங்கீதம் 20 நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் குறித்து மென்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று இந்த பக்தன் சொல்லுகிறார். உங்களுக்கு எதிராக எழும்பின சதிகளை நீங்கள் கண்டீர்கள், உங்களை கண்ணிகளில் விழ வைத்ததையும் நீங்கள் அனுபவித்தீர்கள். அப்படி இருந்தும் அவைகளில் நீங்கள் அமிழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போகாதபடிக்கு கர்த்தர் உங்கள் அருகில் நின்று யுத்தம் செய்து உங்களை காத்தார். இதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். சங்கீதம் 124:7 சொல்லுகிறது, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம் என்று சொல்லுகிறார். உங்களுக்குரிய சகாயம் பரலோகத்திலிருந்து வந்தது. பலர் சகாயமின்றி சடுதியிலே அழிந்து போனார்கள். ஆனால் உங்களுக்கோ சகாயம், உதவி, ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உன்னையும் என்னையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வந்தது. உங்களுக்கு வலையை விரித்தவர்கள் ஆசுவாசப்பட்டு களி கூறுகின்றார்கள். தங்கள் திரள் செல்வத்திலும் கைபலத்திலும் களி கூறுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கான தண்டனை அயர்ந்திராது. யோபு 21:17 இப்படி யோபு சொல்லுகிறார், எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். ஆகவே சகாயம் செய்யும் தேவனை நீங்கள் நாடுங்கள், அவரிலே நிலைத்திருங்கள். ஏசாயா 41:10 நமக்கு இப்படி சொல்லுகின்றது. ஏசாயா 41:10,
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலர் பணம், பொன், பொருள், படிப்பு, வேலை, வீடு, ஆஸ்தி இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு இதுவே எங்களுக்கு சகாயம் என்று கருதுகின்றார்கள். ஆனால் அவைகளும் தீங்கு நாளில் கை கொடுக்காது. இதனை சங்கீதம் 49:16-20 வரையிலும் பார்க்க முடிகிறது. ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாது தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தனவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஆசீர்வாதமாக வாழ்கிறீர்கள். உங்கள் சகாயம் பரலோகத்திலிருந்து வந்தது. அது மனிதனிடத்திலிருந்து வந்ததா இருந்தால் அது மறைந்திருக்கும். இது என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனிடத்திலிருந்து உனக்கு உண்டான சகாயம். அதை நீ இழந்து விடாதே. பரலோகத்தின் தேவனை சகாயம் அவரிடத்திலிருந்து அல்லவோ வருகிறது. அவரையே நோக்கிப்பார். அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் சென்று முறையிடு. மனிதங்களிடத்திலே முறையிட வேண்டாம், தேவனிடத்திலே முறையிடு. சகாயம் ஒத்தாசை வருகின்ற அவரிடத்திலே முறையிடு. உன் சரீரத்துக்கும் உன் ஆத்மாவுக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவருடைய சகாயம் உன்மேல் பூரணமாய் இருக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் கொடுக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். மனுஷங்க எங்களுக்கு எதுவும் செய்யாட்டாலும் பரவாயில்ல, எங்களை மனிதர்கள் விசாரிக்காவிட்டாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, உம்முடைய சகாயம் எங்களுக்கு நிறைவாய் பூரணமாய் போந்ததாய் கிடைத்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.